அனைவருக்கும் வணக்கம். இது கொங்கு ஜோதிட நிலையம், காடுவெட்டிபாளையம், கோயம்புத்தூர் மாவட்டம். மேச லக்கணத்திற்கு கேது பகவான் லக்கணத்தில் இருந்தால், குரு பார்வை சுக்கிர இணைவு இருந்தால் அந்த திசை நல்ல பெயர், புகழ், தன்னம்பிக்கை போன்ற அமைப்புகளை கொடுத்து உங்களுக்கு நல்ல பலனை செய்யும். அந்த கேதுவோடு சனி இணையக்கூடாது. சனி என்பவர் பாதகாதிபதியாக வருவார். சனி செவ்வாய் இணையாமல் கேது மட்டும் தனித்து லக்கணத்தில் இருந்து குரு பார்வை பெற்றால் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். பெயர், புகழ், தன்னம்பிக்கை போன்ற அமைப்புகளை கொடுக்கும். மேச லக்கணத்துக்கு 2ஆம் வீட்டில் கேது, அது ஒரு சுக்கிரன் வீடு, இயற்கை சுபர் வீடு. 2ஆம் வீட்டில் கேது அமரலாம். அந்த கேதுவோடு சுக்கிரன் இணைந்தாலோ, குரு பார்வை குரு இணைவை பெற்றிருந்தாலோ கேது திசை பொருளாதாரத்தில் நல்ல யோகத்தை கொடுக்கும். தொழில் நன்றாக நடக்கும். நல்ல வருமானம் வரும். குடும்பத்தில் நிம்மதியாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றும் அமைப்பு எல்லாம் நல்லபடியாக இருக்கும். ஆனால் சனி இணைவு, செவ்வாய் பார்வை, செவ்வாய் இணைவு ஆகாது. அடுத்து மிதுனத்திலே கேது. மேசலக்கணத்தை பொறுத்தவரை மிதுனத்தில் கேது இல்லாமல் இருப்பது சிறப்பு. அப்படி கேது இருந்து ஏதாவது சனி பார்வை, சனி இணைவு பெற்றுவிட்டால், செவ்வாய் இணைவு பார்வை பெற்றுவிட்டால் அந்த கேது மிகப்பெரிய துன்பத்தையும் துயரத்தையும் கொடுத்து விபத்து போன்ற பல பிரச்சனைகளை கொடுத்துவிடும். சுபத்துவம் பெற்றுவிட்டால் எந்த பாதிப்பும் இருக்காது, நன்றாக இருக்கும். 4லே கேது. 4ஆம் வீட்டில் கேது அமர்ந்தால் அது கடக வீடாக வந்துவிடும். சந்திரன் வலதுவரையாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பட்சத்தில் கேது திசை வீடு, வண்டி, வாகனம் போன்ற அமைப்புகள், சொத்து சேர்க்கும் அமைப்புகள் போன்ற அமைப்புகளை கொடுத்து உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும். சனி இணைவு, சனி பார்வை ஆகவே ஆகாது. அடுத்து 5லே கேது. மேசலக்கணத்துக்கு 5லே கேது இருந்தால் புத்திரதோஷம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் 5ஆம் வீட்டு அதிபதியான சூரியனும் குழந்தை காரகணமான உருவம் நல்லபடியாக இருந்துவிட்டால் புத்திரதோஷம் வராது. 5லே கேது இருந்து சனி இணைந்தாலோ அல்லது சனி பார்த்தாலோ மட்டும் புத்திர தோஷத்தை கொடுக்கும். ஆண் வாரிசு தடையை கொடுக்கும். மற்றபடி குரு இணைவு, குரு பார்வை மிகச்சிறந்த நல்ல யோகத்தையும், பூர்வ புண்ணியம் நன்றாக இருக்கும். பூர்வீக சொத்துக்களால் லாபம் கிடைக்கும். சிறப்பான யோகத்தை கொடுக்கும். 6லே கேது. மேசலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் 6ஆம் வீட்டிலே கேது இருப்பது நல்லது அல்ல. குரு பார்வை, குரு இணைவு, சுக்கிரன் இணைவு இருந்தாலுமே அந்த 6ஆம் வீட்டில் இருக்கும் கேது பகவான் உங்களுக்கு கடன் வாங்கி அதன் மூலம் தொழில் செய்யும் அமைப்பு. கேது திசை முடியும் வரை கடன் இருந்து கொண்டே இருக்கும். 50-60 வயது கடந்தவர்களுக்கு ஏதாவது ஒரு நோய்வாய்ப்பட வேண்டிய பிரச்சனை வரும். சனி இணைவு, செவ்வாய் இணைவு, சனி பார்வை, செவ்வாய் பார்வையில் 6ஆம் வீட்டில் கேது இருந்து அதன் திசை வரக்கூடாது. வந்தால் வம்பு, வழக்கு, பிரச்சனைகள், தொழில் நஷ்டங்கள் போன்ற சிரமத்தை கொடுத்துவிடும். 6லே கேது இருந்தால் சுபத்துவம் பெற வேண்டும். 7லே கேது. சுக்கிரனின் வீடு இருக்கலாம். 7ஆம் வீட்டில் இருக்கும் கேது பகவான் குரு பார்வை, குரு இணைவு, சுக்கிரன், சனி செவ்வாய் தொடர்பு இல்லாமல் இருந்தால் 7ஆம் வீட்டில் இருக்கும் கேது பகவானும் நல்ல பலனையை கொடுப்பார். 8லே கேது. 8லே கேது மறையக்கூடாது. அது ஒரு விருச்சிக வீடு. சனியுடன் இணைந்து சனி பார்வை பெற்றுவிட்டால் அந்த கேது திசை உங்களை வெளியூர், வெளி மாநிலங்களுக்கு அழைத்து சென்று பல சிரமத்தை கொடுத்துவிடும். ஆனால் குரு பார்வை, குரு இணைவு, சுக்கிரன் இணைவு கிடைத்துவிட்டால் வெளிநாடு, வெளி மாநிலங்கள், வெளியூர்கள் போன்ற இடங்களுக்கு அழைத்து சென்று உங்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு பலனை கொடுத்துவிடும். சுபர் பார்வை, பாவர்கள் பார்வை இதை வைத்துத்தான் கணிக்க முடியும். 9ஆம் வீட்டிலே கேது, அதாவது தனுசு. தனுசு வீட்டில் கேது இருந்தால் நல்ல ஆன்மீகவாதியாக இருப்பார்கள். கோயில் குளங்களுக்கு அடிக்கடி சென்று வருவார்கள். கோயில் கட்டும் யோகம், கோயில் கட்டி கும்பாபிஷேகம் செய்யும் யோகத்தை எல்லாம் அந்த கேது பகவான் கொடுத்து விடுவார். குரு பார்வை இருந்துவிட்டால். சனி பார்வை ஆகாது. செவ்வாய் இணைவு, செவ்வாய் பார்வையும் ஆகாது. 10ஆம் வீட்டில் கேது. 10லே கேது இருக்கலாம். தனித்து இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை. ராகு எதை பொறுத்த வரைக்கும் சனி இணைவு, சனி பார்வை மட்டும் ஆகாது. குரு இணைவு, குரு பார்வை இருந்துவிட்டால் மிகச்சிறந்த யோகத்தை கொடுத்துவிடும். சுக்கிரனும் இணையலாம். 10லே கேது இருந்தால் தொழில் நன்றாக நடக்கும். குருவின் பார்வை பெற்றுவிட்டால், சனியின் பார்வை பெற்றுவிட்டால் 10லே இருக்கும் கேது தொழிலை நஷ்டத்தை கொடுத்துவிடும். 11லே கேது இருக்கலாம். எந்த தவறும் இல்லை. நல்ல யோகத்தை கொடுக்கும். 12லே கேது. 12லே கேது இருந்து குரு பார்த்தோ, குரு இணைந்தோ அந்த கேது திசை வருமானால் வெளிமாநிலம், வெளியூர், வெளிநாடுகளுக்கு அழைத்து சென்று நல்லா சம்பாதிக்கும் யோகத்தை கொடுத்துவிடும். கேதுவுக்கு பொதுவாக கன்னி, விருச்சிகம், கும்பம் போன்ற இடங்கள் மிக சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் சுபத்துவம் அடைய வேண்டும், பாவத்துவம் கூடாது. சுபத்துவம், பாவத்துவம் என்பது கேதுவானவர் சனி செவ்வாயுடன் இணைந்தால் பாவத்துவமும், குரு சுக்கிரனுடன் இணைந்தாலோ, குரு சுக்கிரன் பார்வை பெற்றாலோ அது சுபத்துவம். இயற்கை சுவர்கள் தொடர்பு கொண்டால்
அந்த கேது திசை எங்கு இருந்தாலும் நல்ல பலனையே கொடுக்கும். நன்றி, வணக்கம்.